உனக்கு விடுதலை. அப்போது என்ன நடந்துச்சு அப்படின்னு சொன்னால், இயேசுவை வந்து நியாயமற்ற முறையில் தான் விசாரணை பண்ணாங்க. எல்லா இடமுமே குற்றவாளியை பிடிக்கணும் அப்படின்னு சொன்னால் அவனுடைய குற்றத்தை அறிந்த பிறகு தான் பிடிப்பாங்க. ஆனால் இயேசுவை பிடித்து கொண்டு வந்த பிறகு குற்றத்தை என்ன பண்ணாங்க? தேடினார்கள். பொய் சாட்சிகளை ரெடி பண்ணினாங்க. குற்றவாளிகளை இயேசு பேசுனது அவங்க கேட்கவே இல்லை. ஆலோசனை சங்கம் அதாவது இரவு நேரத்தில் கூடியது. இயேசு கிறிஸ்துவின் ஆலோசனை சங்கம் கோர்ட் எப்போ கூடிச்சு? நடுஇரவில் கூடியது. பிரதான ஆசாரியனின் தொடையில் சத்தியம் செய்து வைத்து தான் இயேசுவின் குற்றத்தை நிரூபித்தார்கள் அவர்கள். அதுபோல தேவாலயத்தில் கூட வேண்டிய ஒரு ஆலோசனை கூட்டம் கோர்ட் ஆனது பிரதான ஆசாரியனுடைய வீட்டில் நடந்தது. இத்தனை தவறுகளும் அவங்க செஞ்சு தான் இயேசுவை என்ன பண்ணாங்க? குற்றவாளின்னு அவங்க செஞ்சாங்க. என்ன ஒன்று சொல்கிறேன் என்னன்னா, இயேசு கிட்ட பாவமே இல்லை அப்படின்னு சொன்னது பிலாத்து சொன்னான். இந்த வேதாகமத்தில் இருக்கு. பிலாத்தின் மனைவி சொன்னாள். ஏன் காட்டி கொடுத்த யூதாஸ் சொன்னான் இயேசு கிறிஸ்து கிட்ட பாவம் இல்லை அப்படின்னு சொன்னான். அதே போல சாத்தான் கூட ஒரு முறை சொன்னான் இந்த இயேசு கிட்ட பாவம் இல்லை அப்படின்னு. அல்லேலூயா.